தமிழ் தேசிய விடுதலை இயக்க பொதுச் செயலாளர் திருமிகு தியாகு நம்மோடு தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார். ஐயா வணக்கம். வணக்கம். ஆபரேஷன் காகர் அப்படின்ற பெயர்ல மத்திய அரசு தொடர்ந்து நக்சல் ஒழிப்புல தீவிரமாக ஈடுபட்டு இருக்கிறது. வர்ற 2026 மார்ச்சுக்குள்ள நக்சல் ஃப்ரீ இந்தியாவாக இருக்கும் அப்படின்னு சூழலித்திருக்கிறார் உள்துறை அமைச்சர். இப்ப எனக்கு இதெல்லாம் பேசுவதற்கு முன்பாக மாவோயிஸ்டுகளுடைய இயக்கம் அது உருவானதன் காரணம் என்ன, அதற்கான தேவை என்ன இருந்தது, எப்படி உருவானது, இதுவரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 55 ஆண்டுகள் கடந்து வந்திருக்கிறோம். அரசுகள் அதனை எவ்வாறு கையாண்டு இருக்கின்றன, எனக்கு அது குறித்து நீங்க விளக்க முடியுமா? இந்த பகுதியில் குறிப்பாக சத்தீஸ்கர், மத்திய பிரதேசம், மகாராஷ்டிரம், தண்டகாரண்ய பகுதி, ஜார்க்கண்ட் எல்லாவற்றிலும் குறிப்பாக இந்த மோதல்கள் இப்போது நடந்திருக்கிற பஸ்தார் பகுதி, இந்த பகுதியில் ஏராளமான கனிம வளங்கள் கிடைக்கின்றன. இந்த கனிம வளங்களை கொள்ளையெடுப்பதற்கான சுதந்திரத்தை தான் இந்திய அரசு வளர்ச்சி பாதை என்று குறிப்பிடுகிறார். வேதாந்தா போன்ற பெரும் குடும்பங்களுக்கு, பன்னாட்டு குடும்பங்களுக்கு இந்த பகுதியை பிளாக் போட்டு விற்கிறார்கள். இதற்கு பழங்குடி மக்களுடைய வாழ்க்கை தடையாக இருக்கிறது. இந்த பழங்குடி மக்களுக்கு எதிராக அரசு போர் தொடுத்திருப்பதற்கு மிக தெளிவான சான்று சல்வா ஜுடுங் என்ற அமைப்பு. காங்கிரஸ் ஆட்சியில் பழங்குடிகளை கொண்டே பழங்குடிகளை தாக்குவதற்கும் பழங்குடி கிராமங்களை கொளுத்துவதற்கும் சல்வா ஜுடுங் அமைக்கப்பட்டது. அதை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் வழக்காடிய போது உச்சநீதிமன்றம் அரசு நடவடிக்கை சட்டவிரோதமானது, அரசமைப்புக்கு சட்டத்துக்கு விரோதமாக அரசு செயல்படக்கூடாது என்று சொல்லி சல்வா ஜுடுங்கை கலைக்க செய்தார்கள். இன்றைக்கும் இந்த பகுதியில் வளர்ச்சி பாதை, சாலை அமைப்பது, வேலைவாய்ப்பு ஏற்படுத்துவது எதுவாக இருந்தாலும் இந்த சுரங்கங்கள் தோண்டுவதற்கு முன்பு கிராம சபை கூட்டங்கள் நடத்தி அனுமதி பெற வேண்டும் என்று சட்டம் சொல்கிறது. அரசமைப்பு சட்டத்தில் பழங்குடிகள் வாழும் பகுதிகளையும் அவர்களது தனிவிதமான வாழ்க்கை முறையும் பாதுகாப்பதற்கென்று தனி அட்டவணை உள்ளது. ஆகவே இந்திய அரசினுடைய நடவடிக்கை சட்டவிரோதமானது. அது பழங்குடிகள் மீது போர் தொடுத்திருக்கிறது. நீங்கள் இந்தியா பாகிஸ்தான் போரில் பயன்படுத்தக்கூடிய ஹெலிகாப்டர்கள், ட்ரோன்கள் ஆகியவை பழங்குடி மக்கள் கிராமங்களுக்கு எதிராக பயன்படுத்தப்படுகின்றன. மோதல் சாவுகள் என்ற பெயரில் பிடித்து கொண்டு போய் வைத்திருந்து சுட்டுக் கொள்கிறார்கள். ரேணுகா உடல்நலமின்றி ஒரு ஊரில் தங்கியிருந்தார். அவரையும் அவருக்கு உதவிய தாதியரையும் பிடித்து போனார்கள். அவர்களை மோதலில் சொன்னதாக காட்டுவதற்காக ஊரில் இன்னும் 7-8 பேரை பிடித்துக் கொண்டு போய் சுட்டார்கள். இப்போதும் இந்த மோதல் பற்றிய செய்திகளில் எந்த அளவுக்கு உண்மை என்பது முறையான விசாரணை நடத்தினால் மட்டும்தான் தெரிய வரும். தொடர்ந்து இந்த படுகொலைகள் நடக்கின்றன. கொல்லப்படுகிறவர்கள் எல்லாம் மாவோயிஸ்டுகள் என்பது ஒரு கட்டுக்கதை. அருந்ததி ராய் அவர்கள் சொன்னது போல 100க்கு 90 பழங்குடிகள் மாவோயிஸ்டுகள் அல்ல. ஆனால் மாவோயிஸ்டுகளில் 100க்கு 90 பேர் பழங்குடிகளாக இருக்கிறார்கள். இதுக்கு என்ன பொருள் என்றால், இந்த போராட்டம் மாவோயிஸ்டுகளுக்கும் அரசுக்கும் இடையிலான போராட்டம் அல்ல. இது பழங்குடி மக்களுக்கும் இந்திய அரசுக்கும், இந்திய பெருமுதலாளிகள் அவர்களுடைய நலனை பாதுகாக்கிற அரசுக்கும் இடையிலான போர். இந்த போரில் பழங்குடிகள் பக்கம் நின்று மாவோயிஸ்டுகள் தலைமை ஏற்கிறார்கள். இதான் இங்க இருக்கிற வேறுபாடு. மாவோயிஸ்டுகள் இங்கு வளர்ந்ததற்கு காரணமே எந்த அளவுக்கு பன்னாட்டு குடும்பங்களின் வேட்டை நிலமாக இந்த பகுதிகள் மாற்றப்பட்டனவோ அந்த அளவுக்கு தான் மாவோயிஸ்டுகள் வளர்ந்தார்கள். நீங்கள் மாவோயிஸ்ட் பிரச்சனை வேண்டாம் என்று அரசு கருதினால் அந்த பகுதியில் இருந்து இந்த பன்னாட்டு குடும்பங்களோடு போட்டிருக்கிற மெமோரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் இதனை திரும்ப பெற்றுவிட வேண்டும். அந்த மண்ணுக்கு சொந்தக்காரர்கள் பழங்குடி மக்கள் தான். அந்த பழங்குடிகள் இருக்கிற வரைக்கும் வனங்கள் பாதுகாப்பாக இருக்கும். வனங்கள் இருக்கிற வரைக்கும் பழங்குடிகளும் பாதுகாப்பாக இருப்பார்கள். எனவே இது நக்சலிச பிரச்சனை, மாவோயிச பிரச்சனை என்பது திசை திருப்புகிற வேலை. இங்கெல்லாம் பெரும்பாலும் தனியார் குடும்பங்களுக்கு இந்த பகுதியை விட்டுக் கொடுக்கிறார்கள், பழங்குடிகளை வெளியேற்றுகிறார்கள். கொல்லப்படுகிறவர்களில் எத்தனை பேர் பெண்கள், எத்தனை பேர் குழந்தைகள், எத்தனை பேர் நிராயுதபாணியானவர்கள். இந்த பகுதியிலே போய் மருத்துவ பணி செய்த விநாயக் சென் மீது பொய் வழக்கு தொடுத்து ஆயுள் தண்டனை கொடுத்தார்கள். நம்முடைய பேராசிரியர் சாய்பாபா அவர்கள் இந்த பகுதி மக்களுக்கு பணியாற்றிய காரணத்தினாலேயே பொய் வழக்கில் 10 ஆண்டுகளுக்கு மேல் அவர் சிறையில் அடைக்கப்பட்டார். இந்த பகுதியில் அரசு நடத்தக்கூடிய அட்டூழியத்தை, பழங்குடிகளுக்கு எதிரான இனக்கொலை போரை யார் கண்டித்தாலும் அவர்கள் அர்பன் நக்சல்கள், அர்பன் மாவோயிஸ்டுகள் என்று முத்திரை குத்தப்படுகிறார். அப்படி இல்லாமல்
உண்மை அறியும் குழுக்களை தடையின்றி அனுமதித்து இந்த பகுதி குறித்து வெளிப்படைத்தன்மையை கடைபிடித்தால், செய்திகள் ஊடகங்கள் சுதந்திரமாக செயல்பட அனுமதித்தால், உண்மையிலேயே இங்கே வன்முறையில் ஈடுபட்டிருப்பது இந்திய அரசுதான் என்பது தெளிவாக உலகத்திற்கு தெரிய வரும். இப்போது நான் சொல்கிறேன், இந்த பழங்குடி மக்கள்கள், அவர்களுக்காக போராடுகிற மாவோயிஸ்டுகள் வெளிப்படையாக சொல்லி இருக்கிறார்கள், எங்கள் மக்கள் கொல்லப்படுகிற காரணத்தினால் இந்த போரை நிறுத்திவிட நாங்கள் தயாராக இருக்கிறோம், போர் நிறுத்தம் செய்ய தயாராக இருக்கிறோம், பேச்சுவார்த்தை நடத்த தயாராக இருக்கிறோம். அவர்கள் சார்பில் இந்திய அளவில் இருக்கக்கூடிய இடதுசாரி அறிஞர்கள் ஒரு குழுவாக சேர்ந்து அரசுக்கு விண்ணப்பம் வைத்திருக்கிறார்கள், போரை நிறுத்துங்கள் என்று. ஏன் அரசு போரை நிறுத்த மறுக்கிறது? பாகிஸ்தானோட போர் நிறுத்தப்பட்டு விட்டது. ஆனால் பழங்குடிகளுக்கு எதிரான போரை இந்த அரசு நிறுத்த மறுக்கிறது. அவர்களை எல்லாம் ஒழித்து கட்டி விடுவோம். இது புதிய செய்தி அல்ல. 2010க்கு முன்னர் அப்போது உள்துறை அமைச்சராக இருந்த சிதம்பரம் இதேபோல் சபதம் போட்டார், இந்த தேதிக்குள் நான் ஒழித்து காட்டுகிறேன் என்றார். ஆனால் அவர்களால் ஒழிக்க முடியவில்லை. அன்றைக்கு பச்சை வேட்டை என்று ஒரு தாக்குதலை நடத்தினார்கள். இன்றைக்கு 10 ஆண்டுகள் கழித்து அல்லது 15 ஆண்டுகள் கழித்து இதையே திருப்பி இங்கே செய்கிறார்கள். அன்னைக்கு சிதம்பரம், இன்னைக்கு அமித்ஷா, அன்னைக்கு மன்மோகன் சிங், இன்றைக்கு மோடி அவர்கள் ஒரே ஒரு உயிருக்கு 1 கோடி ரூபாய் பரிசு வைக்கிறார்கள். இந்த 1 கோடி ரூபாய் யாருடைய வரிப்பணம்? கொலை செய்து பிணங்களை எண்ணுகிறார்கள். இத்தனை பிணங்களை இன்றைக்கு கொண்டு வந்தோம், இத்தனை பேரை கொலை செய்தோம் என்று கணக்கு கொடுத்தால் அந்த படைக்கு பரிசு தரப்படுகிறது. இந்த பணம் வாங்குவதற்காகவே தனி படைகள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. இது நிறைய நாம் சொல்லிக்கொண்டே போகலாம். நிறைய அறிக்கைகள், செய்திகள் வந்திருக்கின்றன. அரசனுடைய நக்சல் ஒழிப்பு நடவடிக்கைக்கு பின்பாக ஒரு உள்நோக்கம் இருக்கிறது அப்படின்ற ஒரு வெளிப்படையான குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறீர்கள். கனிம வளங்கள் கொள்ளையடிக்கப்படுகிறது, அந்த சுதந்திரத்தை தான் இப்போ நக்சல் ஒழிப்பு என்கிறது அரசு அப்படின்ற ஒரு முக்கியமான குற்றச்சாட்டினை முன் வச்சிருக்கிறீங்க. கொல்லப்படுறவங்க எல்லாருமே நக்சலைட்டுகள் கிடையாது, அது 90 விழுக்காடு பழங்குடியினர் என்பதாகவும் சொல்லியிருக்கிறீங்க. நம்ம தொடர்ந்து பேசலாம் ஐயா.